ஏண்டா கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் ஒரு கல்வி அறிஞன் கூட வந்து பேசலையே. வெறும் இயக்குனர் நடிகரும் பேசினா அப்புறம் நடிகன் நாடால துடிக்க மாட்டானா? இவ்வளவுதான் போல இருக்கு அரசியல்னு சொல்லு. என் தம்பி கவிபாஸ்கர் சொன்ன மாதிரி அவன் குடிச்சு சாகுறான், அவன் கூத்தாடிய பார்த்து சாகுறான். அவன் வாய் வழிய போத, அவன் கண்ணு வழிய காது வழிய போத. என்ன செய்ய சொல்ற? இவர்கள் உழைப்பெல்லாம் வீணா போய் விடக்கூடாதுங்கிறத நெஞ்சு வடிக்க கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. இந்த சமூகத்தை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று துடித்தவர்கள் நம்மவர்கள். நாங்கள் செத்தாலும் சரி எமது இன மக்கள் விடுதலை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்று 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து மாண்டிருக்கிறார். என் உயிர் தமிழ் மொழி அழிந்து விடக்கூடாது என்பதற்காக நூற்றுக்கணக்காவன் தன் இன்னுயிரை ஈகம் செய்திருக்கிறான். மொழியும் அழிந்தது, இனமும் அழிந்தது. எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொன்றாக பாரு. இந்த திராவிட என்ன செய்யும், இந்திய என்ன செய்யும்? காவிரி நதிநீர் உரிமை 450 டிஎம்சிக்கு மேல பெற்றுக் கொண்டிருந்தோம் இல்லைங்களா? அப்ப அதுக்கு மேல வேணும்னு கருணாநிதி ஐயா வழக்கு போட, அப்ப அங்க இருக்கிற இந்திரா காந்தி அம்மையார், நீ நல்லா பாரு, கர்நாடகாவை ஆளுகிறது யார்? ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு பாரதிய ஜனதா. அண்மை காலங்களா இது ரெண்டுமே இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்றை எல்லாம் பேசும். ரெண்டு கட்சியுமே பேசும். மாநிலம் என்றால் பாசிசம், தேச துரோகம், ஆன்டி நேஷனலிசம் கிளம்பும். ஆனால் இந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆளுகிறது. அருகில் இருக்கிற ஒரு தேசிய மக்கள் அதே இந்திய நாட்டின் குடிமக்களுக்கு உரிய நதிநீரை தர மறுக்கிறது. அதை திராவிடம் போராடி பெற மறுக்கிறது. அந்த பிரச்சனை இருக்கும் வரைதான் இங்கே திராவிடனுக்கு, தமிழனுக்கு பிரச்சனை இருக்கிறவதான் திராவிடனுக்கு அரசியல். அந்த பிரச்சனை முற்று பெற்று விட்டால் அவனுக்கு அரசியல் இல்லை. கச்சத்தீவை மீட்டெடுத்து விட்டால் இந்தியன் திராவிடனுக்கு பிரச்சனை இல்லை, தமிழனுக்கு இஷ்யூ இல்லை, பிரச்சனை இல்லை, அவனுக்கு அரசியல் இல்லை. காவிரி நதிநீர் உரிமை தீர்க்கப்பட்டு விட்டால், அந்த சிக்கல், அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டால் இங்க அரசியல் இல்லை அவனுக்கு. எப்படின்னு கேட்கிறீங்களா?